வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்குமாறு கோரி தொடரும் போராட்டம். யாழ் வலிவடக்கு 6000 ஏக்கர் வர்த்தமானியை நீக்குங்கள், யான்சன் பிரிடோ தெரிவிப்பு. எரிபொருளுக்கான QR முறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. முல்லைத்தீவில் பயங்கரம், வீட்டுக்கூரை உடைத்து புகுந்த 25 பேர் கொண்ட கும்பல், 5 காயம். 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. பாதாள உலக குழுவுடன் தொடர்பு, விஜயதாசவின் மகன் உள்ளிட்ட 3 விளக்கமறிய நீடிப்பு. இலங்கையில் தங்கம் விலை மீண்டும் சரிவு, இன்று பவுனுக்கு 2000 ரூபாய் குறைவு. வவுனியாவில் மகளை வன்புணர்வு செய்த தந்தை கருணை காட்டாமல் அதிகபட்ச தண்டனை கொடுத்த நீதிபதி. யோசிதவுக்கு எதிராக 5 கடற்படை அதிகாரிகள் உள்ளிட்ட 103 சாட்சிகள். சுரேஷ் அலையின் ட்ரீட்மெண்ட் மீதான விசாரணை ஒத்திவைப்பு. சூட்சுமமாக திருட்டில் ஈடுபட்ட கும்பல், பிரதான சந்தேக நபர் அதிரடி கைது. நீர்கொழும்பில் ரயில் மோதி மோட்டார் சைக்கிளின் சாரதி உயிரிழப்பு. இரவிரவாக அமெரிக்கா தாக்குதல், பற்றி எரியும் பாலங்கள், ஈரான் கடும் பதிலடி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் அமைதி வழியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மயிலிட்டியில் அமைந்துள்ள இராணுவத்தின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்று 13வது வாரமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிவடக்கில் 256, 248, 251, 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களின் சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிற்பாடு அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் இன்றைய தினம் 13வது வாரமாக இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் 2013ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சால் கையகப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட 6000 ஏக்கர் மக்களின் காணிகளுக்கான வர்த்தமானி உடனடியாக நீக்க வேண்டும் என்று சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் இணைப்பாளர் யான்சன் பிரிடோ தெரிவித்தார். இன்று யாழ் மயிலிட்டியில் 13வது வாரமாக இடம்பெற்று வரும் காணி விடுவிப்புக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களின் காணிகள் மக்களுக்கென்று கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் மக்களின் காணிகளை விடுவிப்பதில் தயக்கம் காட்டுகிறது. 2013ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்ட வலிவடக்கு மக்களின் 6000 ஏக்கர் காணிக்கான வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் விநியோகத்துக்கான QR முறைமையை உடனடியாக நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகி அறிவித்தார். அதன்பொழுது உலகளாவிய எரிபொருள் சந்தையில் நிலவும் ஸ்திரத்தன்மையின் காரணமாக இந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் QR முறைமையின் பயன்பாடு எரிபொருள் மற்றும் டொலர் கையிருப்பு இரண்டையும் கட்டுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய நெத்திக்குமரகே, போர்ச்சூழல் மீண்டும் மோசமடைந்தால் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறையை தடுக்கவும் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கவும் QR முறையை தொடர்ந்து பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் போர்ச்சூழல் மீண்டும் உருவானதால் நாட்டின் எரிபொருள் விநியோக வலையமைப்பு பாதிக்கப்படவில்லை என்றும் எரிபொருள் விலையில் மீண்டும் உயர்வு ஏற்படுமா என்பதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் 17ஆம் கட்டை பகுதியில் வீடொன்றின் கூரையை உடைத்து 25க்கும் மேற்பட்ட கும்பல் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்திறக்கம் முற்றியதை அடுத்து இரவு சுமார் 11:30 மணியளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு காயமுற்ற 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 2025ஆம் ஆண்டு காபோத உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு ஊழியர் நம்பிக்கை நிதிய சபை முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. குறித்த மாணவர்களுக்கான நிபுணர் சபைய நிதி உதவி திட்டத்துக்கு விண்ணப்பங்களை கோருவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிதியுதவி திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுடைய மாணவர்கள் தமது விண்ணப்பங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் www.etfe.lk என்ற உத்தியபூர்வ இணையதளத்தை பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனான சட்டத்தரணி ரஹித ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் கொரணை தொகுதி அமைப்பாளரும் செயற்பட்ட சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளரில் ஒருவரான அருண வருண கெந்திகி ஆகிய மூவரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மூவரும் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் உள்ளிட்ட மூவரும் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் இன்று 24 கேரட் தங்கத்தின் விலை பவுனொன்றுக்கு 2000 ரூபாவால் குறைந்துள்ளது. தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,74,000 ரூபாவாக விற்பனையாகிறது. 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,44,000 ரூபாவாக விற்பனையாகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயது சிறுமியான தன்னுடைய மகளை தவறான முறைக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தை குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு 45 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா நேற்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மொத்தம் 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் தன்னுடைய 14 வயது மகளை 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பலமுறை தவறான முறைக்குட்படுத்தியதாக 47 வயது தந்தை மீது குற்றம் சுமத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தந்தையை காவல்துறையினர் கைது செய்து வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து சட்டமாதிபர் திணைக்களம் 2022ஆம் ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. வழக்கு விசாரணையின் போது எதிரிக்கு எதிராக சுமத்தப்பட்ட 4 வன்புணர்வு குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து 2 தனித்தனி வழக்குகளில் நிரூபிக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுக்குமாக மொத்தம் 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையில் லெப்டினன்டாக இருந்தபோது யோசித ராஜபக்ச சுமார் 60 மில்லியன் ரூபாவை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை நிரூபிக்க தவறியமை தொடர்பில் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் கொழும்பு பங்கு சந்தையில் முதலீடு செய்தல், அத்துடன் பண்டாரவளை எல்ல பகுதியில் ஒரு தோட்டத்தை வாங்குதல் என்பன உள்ளடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டில் முன்னாள் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவி சின்னிய, சிரேஷ்ட தலைமை தளபதி லெப்டினன்ட் கமாண்டர் DAA அந்தர மற்றும் மேலும் 5 கடற்படை அதிகாரிகள் 98 சாட்சிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளில் தன்னுடைய சாத்தியமான கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான மேலதிக பரிசீலனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேசலை தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைவர் நீதியரசர் ரோஹன் அபியசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன்பாக இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த விசாரணையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றின் முன் மேலதிக வாதங்களை முன்வைத்தார். சமர்ப்பிப்புகளை தொடர்ந்து இந்த விவகாரத்தை மேலதிக பரிசீலனைக்காக ஜூலை 21ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெலிகாம் நிறுவனத்தின் ஊழியர்கள் போன்று நடித்து பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலம் தொலைபேசி கம்பிகளை வெட்டி விற்பனை செய்து வந்த கும்பலைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் பேராதனை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மற்றும் சிலருடன் சேர்த்து வாகனம் ஒன்றில் வந்து தொலைபேசி கம்பிகளை பழுது பார்ப்பது போல் நடித்து மேற்படி திருட்டுச் சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் நீண்ட காலம் ஹெலியோயா, உடபேராதனை, சங்கபோகம, மகந்த உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இந்த திருட்டுச் செயலை தொடர்ந்து முன்னெடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட தொலைபேசி கம்பிகள் அனைத்தும் கம்பளை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து பேராதனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு கட்டுவ ரயில் நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிலாவத்திலிருந்து இன்று அதிகாலை 7:15 மணிக்கு கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் கட்டுவ ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையை கடக்க முயன்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியது. ரயில் கடவையை கடக்க முற்பட்ட போது ஏற்பட்ட கவனக்குறைவின் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அதே நேரம் உயிரிழந்தவர் 40 வயதுடைய ஆண் என்று தெரிவிக்கப்படும் போதிலும் அவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்கா தொடர்ந்து 6வது இரவாக ஈரான் மீது பெரும் தாக்குதல் நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று இரவு அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் விமான நிலையம் மற்றும் முக்கிய பாலம் உள்ளிட்ட பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டதாகவும் ஈரானிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் ஹார்முஸ்கன் மாகாணத்தில் உள்ள துறைமுக நகரமான ஃபெண்டர் ஹமீர் பாலத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 7 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.